ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய 2 மிஷினில் உள்ள பெடல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த Black கலர் மிஷினில் உள்ளதை பார்க்க போகிறோம். இது பெல்ட்டும் யூஸ் கால்லையும் பெடல் பண்ணிக்கலாம், மோட்ரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மோட்ருக்குரிய பெல்ட்டு நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெடல் மிஷின்குள்ளதை யூஸ் பண்ணணும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் ரொம்ப நல்லா ஸ்பீடாக போகும். அதாவது இதுக்கு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஸ்லோவாகவே இதுக்கு பெடல் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கை வைக்கிறேன்ல, அதான் பெடல் பண்ணுற அந்த பெடல் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பெடல் பண்ணுங்கள். ஸ்பீடாக பெடல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன்னு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஊசியிலேருந்து நூல் அவுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம திரும்ப கோர்த்து நம்ம திரும்ப தைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் பெடல் பண்ணுறப்போ அந்த மேலே தூக்கிட்டு இருக்குல்ல, இப்போ கால் வச்சுருக்கிறேன்ல, அந்த இடத்த லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது கொஞ்சம் மீடியமாகவே தான் தைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த கேன்வாஸ்க்கு மேலே தைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கிறதுனால நான் அதில் தைக்கிறேன். இப்போது நான் பொறுமையாக பெடல் பண்ணுறதே பாருங்கள், அது எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. அதனால் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாகவே இருக்கும். நம்ம இதிலே ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலாகவே இருக்கும். நம்மளுக்கு பெடல் பண்ணுறப்போ கொஞ்சம் சுடிதார் அதெல்லாம் தைக்கிறப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறப்போ நம்ம நெக்கு அதெல்லாம் தைக்கிறப்போ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தைக்கணும் அப்படின்னா பொறுமையாகவே பெடல் பண்ணுங்கள். அப்போனா தான் இப்போ நான் இங்கே லைட்டாக அமுக்கிறதே எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரியே பொறுமையாக போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நூல் அடிக்கடி கட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம திரும்ப நூல் கோர்த்து தான் திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மிஷினில். இது மோட்ரு நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம பெடல் பண்ணியும் நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு மிஷின் இந்த ஒயிட் கலர் நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறது. இதில் பெடல் இதே மாதிரி பிளாக் கலரில் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சிங். இதில் நம்ம நூல் கோர்க்கிறது அது எல்லாமே இதிலே கரெக்டாக மெஷர்மெண்ட் படி நான் எப்போவுமே வச்சுருக்கிறது தான். இப்போது இதில் எப்படின்னா இது நம்ம நார்மலாக நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மிஷின் கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக பெடல் பண்ணுறோம் அப்படின்னா அது லைட்டாக போகும், மெதுவாக போகும். நம்ம ஓவராக அமுக்கிட்டோம் அப்படின்னா கடன்னு ஓடிடும். அதனால இது கைட்டுமே நம்ம இதில் பெடல் பண்ணிக்கலாம். அதனால இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஓவராக அமுக்காமல் லைட்டாக மிதிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு. இப்போது நான் டெய்லி யூஸ் பண்ணுறது இந்த மிஷினில் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த பிளாக் கலர் நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறேன். அது இன்னும் அதில் இன்னும் எனக்கே அதில் ஸ்பீடாக என்னால் தைக்க முடியல. இதிலே தான் தச்சு எனக்கு ப்ராக்டிஸ்னால எனக்கு இதிலே ஆகிடும். இப்போ நான் அமுக்கி காட்டுறேன்ல, இதுதான் இதோட பெடல். இது ஃபுல்லாக அமுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடாக போயிடும். இதில் ஓரளவுக்கு தான் நம்ம மிதித்தோம் அப்படின்னா நம்ம கால்ட்டு பெடல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லுமே இதிலே தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதில் சின்ன இது தான் இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் அந்த பிளாக் கலர் மிஷினில் நான் இன்னும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலை. அதில் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸை இன்னும் அடிக்கடி அதையும் அப்லோட் பண்ணுறேன். இது நம்ம கைட்டுமே நம்ம இதில் பெடல் பண்ணி